ஒரு கிராமத்தில் ஒரு பக்தன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தான். அவனிடம் பணமும் இல்லை, சொத்துக்களும் இல்லை. ஆனால் அவனுடைய மனம் முற்றிலும் முருகனின் பாதங்களில் மட்டும் இருந்தது. அவன் தினமும் ஒரு பழைய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வான். ஆனால் அவனிடம் எந்த பொருளும் இல்லை. கோவிலில் வரும் மற்ற பக்தர்கள் பூமாலைகள், பழங்கள், தேன் போன்ற பல பொருள்களை கொண்டு வந்து முருகனுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்பார்கள். ஆனால் இந்த ஏழை பக்தனிடம் ஒரு பூவை கூட காணிக்கையாக சமர்ப்பிக்க முடியாது என்பதற்காக அவன் மிகவும் கவலையடைந்தான். ஒரு நாள் அவன் கோவிலின் முன்பு நின்று வெறுமனே தன் இதயத்திலிருந்து ஓம் முருகா என்று அழைத்தான். அந்த வார்த்தை அவனுடைய அன்பையும் பக்தியையும் முழுமையாக எடுத்துக் காட்டியது. பிறகு அவன் திரும்பி வீட்டிற்குச் சென்றான். அன்று இரவு பக்தனுக்கு ஒரு கனவு வந்தது. அதில் முருகன் தெய்வீக ஒளியுடன் தோன்றி அவனிடம் பேசினார். எனக்கு உன் பக்தியே போதும், எந்த பொருளும் தேவையில்லை. நீ மனதார ஓம் முருகா என்று உண்மையாக என்னை நினைத்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய அர்ச்சனை என கூறி மறைந்தார். அடுத்த நாள் காலையில் அவன் விழித்தவுடன் முருகனின் அருளால் அவன் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. அவன் கோவிலுக்கு ஓடிச் சென்று ஓம் முருகா என முழு மனதுடன் கூச்சலிட்டான். அந்த நாள் முதல் அவன் எந்த பொருளும் கொண்டு வராமல் பக்தியுடன் முருகனை துதிக்கத் தொடங்கினான். ஓம் முருகா என்று மனதார அழைத்தால் முருகன் நம்மோடு இருப்பார்.